ராகுல் காந்தியை மிரட்டியும் இழிவுபடுத்து வகையில் செயல்படும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சியினர் காவல் ஆணையரிடத்தில் மனு. திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான ரெக்ஸ் தலைமையில் இன்று காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அம்மனுவில் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பாஜகவை சேர்ந்த தர்விந்தர் சிங் மர்வா நிகழ்ச்சி ஒன்றில் ராகுல் காந்திக்கு எதிராக வெளிப்படையாக மிரட்டல் விடுத்தும் எதிர்காலத்தில் உங்கள் பார்ட்டிக்கு ஏற்பட்ட நிலைதான் நீங்களும் சந்திக்க நேரிடும் என மிரட்டியும் எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல் அவரை பயங்கரவாதி என தனிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இதேபோல் மகாராஷ்டிராவில் பாஜகவில் கூட்டணியில் சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்வர்ட், ரயில்வே இணை அமைச்சர் ரவனிபெட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜசிங், தமிழக பாஜக பொறுப்பு குழு தலைவர் எச். ராஜா ஆகியோர் தொடர்ந்து ராகுல் காந்தியை இழிவு படுத்தியும் தேசவிரோதி என்று கூறி வருகின்றனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார். நம்முடைய இந்திய தேசத்தின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தன்னலமற்ற ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து அவதூறு பேசியதோடு மட்டுமில்லாமல் அவரை கொலை செய்ய தூண்டும் விதமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள பாஜக தலைவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அதே நேரத்தில் வெறுப்பை விதைக்கக்கூடிய விதத்திலும் தேச விரோதி என்றும், ஒரு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரை தேச விரோதி என்றும், இந்திரா காந்திக்கு வந்த அதே நிலைமைதான் உங்களுக்கும் வரும் என்றும் கூறுவது இந்திய திருநாட்டில் சரியான பேச்சல்ல. இதனை கண்டித்து நேற்றைய தினம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் திருவிக்கா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதோடு விட்டுவிடாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இவர்கள் மீது வழக்குகள் பதிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது திருச்சிராப்பள்ளி ஆணையர் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம். அதில் பாஜகவின் பொறுப்புக்குழு தலைவர் எச். ராஜா, ரயில்வே இணையமைச்சர் பிட்டு, உத்தரப்பிரதேச அமைச்சர் ரகுராஜ் சிங், சிண்டே சேனா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய், பாஜகவின் தர்வீந்தர் சிங் உள்ளிட்ட 5 பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்து அவர்கள் மேல் உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குமாறு ஆணையர் அவர்களிடம் கேட்டுள்ளோம். நமது ஜனநாயக நாட்டில் தவறு செய்தவர்களுக்கு கட்டாயம் தண்டனை உண்டு என்ற நம்பிக்கையில் மனு அளித்துள்ளோம். ராகுல் காந்தியை மிரட்டியும் இழிவுபடுத்து வகையில் செயல்